ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தம்ப்நெயில் பார்த்தோன்னே இது ஒரு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ஆர் இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ ஃபார் அ ஸ்பெஷல் பர்சன் ஹூ ஹீல்ட் மை செல்ஃப். ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேஜு, நான் அவளை சக்கரைன்னு கூப்பிடுவேன். ஸோ சக்கரை, இது உனக்காக தான். ஸோ இதை பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை இது வேணான்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு விளாட்ற, இதெல்லாம் டிஎம்மில் சொல்லலான்னு சொல்லுவீங்க. பட் அந்த பர்சன் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலுன்றதை நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் லைஃப்பில் வருவாங்களானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் என் சக்கரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட மீட்டப்பும் நான் உடஞ்சி சில்லாக உடஞ்சேன். காயப்பட்ட போதான் என் காயத்துக்கு மருந்து அவள் வந்தா. இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி உடையும் போதும் அவள் என்னை ஓட்ட வச்சுக்கிட்டே இருக்கா. எல்லோரும் என்னை டேட்டே, தயம், ஜாரா அப்படின்னு நிறைய பேரில் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னை உரிமையாக ஜேகேப்பான்னு கூப்பிட்றது அவள் மட்டும்தான். அது வேறு யாரும் இல்லை, தேஜு ஃபிக்ஸ் அவட ஆதர் தேஜு தான். ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணப்போ ரேண்டமாக ஒரு நாள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் அவளோட சேனல் வந்துச்சு. ஓகே, போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் உள்ளே போனேன். அதில் டே மாமான்னு ஒரு எஃப்எஃப் போட்டிருந்தா. ஒரே நாளில் மொத்த எஃப்எஃப்பையும் கேட்டு முடித்தேன். நான் அதுக்குள்ளே போகும்போது ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். ஆனால் அந்த எஃப்எஃப் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த எஃப்எஃப் கிட்ட முடிக்கும்போது எனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு லவ் நம்ம லைஃப்லேயும் இருக்காதான்னு ஏங்கினேன். இது எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு நான் தேங்க் பண்ணணும் அண்ட் இந்த எஃப்எஃப் பற்றி என்னோடய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணணும்னு அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவள் இன்ஸ்டா ஐடி வரைக்கும் கண்டுபிடிச்சேன். பட் பேட் லக், அவளுக்கு என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவள் என்னை ஃபாலோவே பண்ணலையா. அதுக்கப்புறம் போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி அதுக்கப்புறமா அவள் என்னோடய மெசேஜ் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அண்ட் ஃபஸ்ட்டு அவள் என்னை ஜேகே பண்ணி கூப்பிட மாட்டாள், அவள் என்னை டியான்னு கூப்பிடுவாள். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட ஷிப் அப்படி தான் இருந்தது. தென் ஸ்லோலி அவள் கூட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் கூட வந்ததுன்னா எனக்கு டேக் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கேட்டேன். ஆனால் அவங்க எனக்கு ரியலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு கேட்டேன். ஸோ அவள் கேட்டா அது நானா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு யோசிக்காமல் சொன்னேன். அப்போலேருந்து தான் அவளை நான் தயங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். என்னடா என்னை எல்லோரும் தயங்கன்னு கூப்பிடுவாங்க, நான் இவ்வளோ தயங்கன்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா என்னை எல்லோரும் தயங்கன்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஞாபகத்துக்கு வந்து நான் இன்னும் உடஞ்சி ஆரம்பித்தேன். அவங்க என் கூட இல்லைன்றப்போ அந்த பேரும் எனக்கு வேணான்னு தான் தயங்குங்கிற பேரை ஜேகேன்னு நான் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் தான் டிடிஎன் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் மாற்றினான். அவளுக்காக வக்கல் கிருஷ்ணன் ஒரு எஃப்எஃப்ஓ ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்னும் அதை நான் முடிக்கலை, சீக்கிரமாக முடிக்கணும். அடுத்த பாட்டிலேருந்து கண்டிப்பாக அவளோட எஃப்எஃப் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன் நான் அவளை பற்றி சொல்கிறேன்னா, நாம் அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இனிமேல் நமக்கு உண்மையான அன்பு கிடைக்காதோ அப்படின்னு ஏங்கி உடஞ்சி உட்கார்ற நேரம் திடீர்னு ஏஞ்சல் மாதிரி ஒரு பர்சன் வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் தேஜு வந்தா. நம்மளை உடைக்கிறவங்களே ஒட்ட வைக்கிறது அது ஓகே தான், உடைச்சவங்களே நமக்கு மருந்தாக்குறது. ஆனால் நான் உடைஞ்சதுக்கு காரணம் அவள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உடையும் போதும் என்னை ஏதோ ஒரு வகையில் அவள் ஹீல் பண்ணிகிட்டே இருந்தா. நான் உடஞ்சி உட்காந்து அழும்போதெல்லாம் அவள் டெக்ஸ்ட் எஃப்எஃப்னு ஏதோ ஒரு விதத்தில் என்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தா. அது நான் கூட அவகிட்ட சொல்லியிருக்கேன். அவள் கூட கேட்டா
என்னை ஏன் நீ ஏஞ்சல்னு கூப்பிட்றேன்னு. அப்புறம் அடுத்தவங்க கொடுத்த காயத்துக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணாத அவக்கு மருந்தா வந்தா அவன் எனக்கு ஏஞ்சல் தானே. எனக்கு அவன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவன் பேசுகிறது பிடிக்கும், அவன் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அவன் பாடினாலும் நல்லாயிருக்கும். நான் வஹக்கல் கிருஷ்ணில் கூட ஒரு எபிசோடில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு சாங் ஆட் பண்ணியிருப்பேன், ஜேகே பாடுற மாதிரி. ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போடும்போது அவளை தான் நான் ஜேகேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவளை எல்லோரும் டேன்னு கூப்பிட்றதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் டேவாகவே இருக்கேன், நீ ஜேகேவாக இருன்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே உல்ட்டாவும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் வஹக்கல் கிருஷ்ணில் ஜேகே கேரக்டர் வந்து நான் கிடையாது, அது தேஜோட கேரக்டர் தான். இந்த மாதிரி தான் அவள் என்னை டேன்னு கூப்பிட்டாலும் அதுக்கப்புறம் என்னை ஜேகேவாக மாற்றி விட்டுட்டா. சரி போன போது நானும் ஜேகேவாக இருக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவள் ஜீவனாகவே மாறிட்டேன். அவள் என்னை உடைக்கலை, என்னை ஹர்ட் பண்ணல. ஆனால் நான் ஹர்ட் ஆகி சில்லாம் உடையும் போது தவறி கீழே விழுந்த கண்ணாடி சில்லாக உடஞ்சப்போ அதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் எப்படியாவது அதை ஒட்ட வைக்கணும்னு சில பேர் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டி உடையும் போதும் அவள் வந்து நின்னா, எனக்காக மட்டுமே நின்னா. இப்போ வரைக்கும் இருக்கா. அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் சக்கரை, உன்னோட லவ், கேர் எல்லாத்துக்கும் நான் டிசர்வ்டா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நீ இவ்வளோ கேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பயமாக இருக்க சக்கரை. நான் யாரெல்லாம் நம்பி அவ்வளோ லவ் கேர்லாம் கொடுக்குறனோ அவங்க ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வர்ற மாதிரி வந்து கடைசியாக என்னை சில்லாக உடைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீ என்னை ஹீல் பண்ணிகிட்டே இருக்க. நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன்? என் சைட்லேருந்து நான் உனக்கு எதுவுமே பண்ணல, இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆனால் நீ ஏன் என்னை இவ்வளோ கேர் பண்ணுறேன்னு தெரியல. நீ கொடுக்குற அன்பு, அக்கறை எல்லாமே அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பயமாக இருக்குது சக்கரை. இங்கே நான் ஒன்றையும் லாஸ் பண்ணிவிடணும்னு பயமாக இருக்கு. இப்போ அதான் ஒரு 8 months முன்னாடி ஜிகேவை நீ எப்படி பார்த்தியோ அதே கண்டிஷனில் தான் மறுபடியும் ஜியோன் உடஞ்சி போய் வந்திருக்கேன். இதுக்கு மேலே யாருக்கிட்டும் பேச வேணாம், எந்த ஃபீலிங்ஸும் வேணான்னு தோணுது. ஆனால் எனக்கு உன் கூட இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு எப்போவுமே நீ இருக்கணும். ப்ளீஸ், எல்லாரும் மாதிரி நீயும் என்னை தயவு செஞ்சு உடஞ்சிடாத. எனக்கு தெரியும் என் சக்கரை என்னை ஹர்ட் பண்ண மாட்டா, அவளுக்கு நான் லைட்டாக ஃபீல் பண்ணக்கூட அவளுக்கு பிடிக்காது. நான் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும்னு தாண்டா நினச்சேன். ஆனால் அன்பு கூட ஓரளவாக தான் கொடுக்கணும், அளவுக்கு மீறினா அதான் சொல்லுவாங்கள்ல, நிப்பாவே இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே போன திகட்டிடணும். அதே மாதிரி தான் என்னோடய அன்பும் நிறைய பேருக்கு திகட்டிடுச்சு போல். அதான் தூக்கி போட்டாங்க என்ன வெளியே. பட் அந்த பர்சனை என்னால் இன்னுமே மறக்க முடியாது. இப்போவும் அவங்க என்ன பிரிந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஐ வாண்ட் டிஸ்டர்ப் தம் அகெயின் அவங்க லைஃப்பில் போய் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க இருக்கட்டும். பட் அஸ் அ ஃப்ரெண்ட், அஸ் அ ஹீலர் எனக்கு நீ இருக்கணும். இதை மட்டும்தான் சக்கரை உங்ககிட்ட கேட்குறேன். ப்ளீஸ், நீயும் என்னை உடச்சிடாது. எனக்கு தெரியும் கண்டிப்பாக என் சக்கரை என் கூட இருக்கணும். அண்ட் நான் உன்னை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருப்பேன். பட் உட்காந்து கேட்கறதுக்கு தான் டைம் இருக்காதுல்ல. தேங்க்ஸ் சக்கரை, இவ்வளோ நான் என் கூடவே இருக்கிறதுக்கு, என்னை ஜட்ஜ் பண்ணாமல் என்னை
குட்டியை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டி நான் உடையும் போதும் என்னை தோல் கொடுத்து தாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தேங்க்ஸை தாண்டி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நீ என்னை விட ரொம்ப சின்னவன். ஆனால் என்ன கேர் பண்ணும்போது என்னை ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. எப்போவும் என் கூட இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். லவ் யூ அண்ட் மிஸ் யூ. டேக் கேர் ஜோக்கரா. சேஃபாரு. நான் சீக்கிரமாக நம்மளோட எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளைக்கு உன்னோட எஃப்எஃப் வந்துடும். அதுக்காகவும் வெயிட் பண்ணேன். இந்த வீடியோ நீ கண்டிப்பாக பார்ப்பேன்னு நம்புகிறேன். பாய், டேக் கேர். ஓகேடா, இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னால் சுத்தமாக பேச முடியல. டோன் நார்மலாக வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஸோ இதோட நான் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் கமெண்ட் செக்ஷனில் யாரும் தப்பாக கமெண்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி நான் உடஞ்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இது என் சர்க்கரைக்காக பண்ணணும்னு தோணுனதை நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாய், டேக் கேர்.